ரெகுலர் வரைஞ்சோடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்த பல்ஸ் நான் பிடிச்சிட்டேன். இப்படி போயிட்டே இருந்த கதை ஒரு கட்டத்தில் ஒரு நாள் அட்டைப்படத்தில் என்னோடய கதை போட்டு அட்டைப்பட சிறுகதை ராஜேஷ்குமார் போட்டு விட்டாங்க. அதுதான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம். ஏன்னா எப்போவுமே குமுதம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அந்த சிறுகதை வந்து பலி அப்படிங்கிற ஒரு சிறுகதை. அந்த சிறுகதையை வந்து எஸ்ஏபி அண்ணாமலை சாருக்கு ரொம்ப பிடிச்சு போய் இந்த கதையை வந்து அட்டைப்பட சிறுகதையாக போடுங்க அப்படி போட்டு அட்டைப்படத்துலேயே வந்து படத்தை போட சொல்லி கீழே அட்டைப்பட சிறுகதை ராஜேஷ்குமார் போட சொல்லிட்டு போட்டு முதல் அங்கீகாரம் அங்கே தான் கிடைச்சது எனக்கு. குமுதத்தில் அட்டைப்பட சிறுகதை வந்த உடனே அது 1980 வந்த உடனே ராக்கி ரங்கராஜன் வந்து எனக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அவர் எப்பயும் பார்த்திங்கன்னா போஸ்ட் கார்டு எழுதுவார். நண்பரே, மாலை மதிக்கு ஒரு நாவல் வேணும், உடனே ஒரு நாவல் எழுதி அனுப்புங்க, 1 மாதத்துக்குள்ளே அனுப்புங்கன்னு சொல்லி சொன்னார். ஏன்னா மாலை மதியில் வந்து பார்த்திங்கன்னா அப்போது ஜெயகாந்தன், சுஜாதா, லட்சுமி, சிவசங்கரி இவங்கள தான் முதலிடம். அவங்கள தான் தொடர்ந்து மாதம் வரும். ₹1 விலை, மாலை மதியோட விலை வந்து ₹1. என்ன எழுதி சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் உடனே அவருக்கு நான் ஃபோன் பண்ணி வெயிட் பண்ணி பேசினேன் அவர்கிட்ட. சார், எனக்கு நாவலில் எழுதி வராது சார், எனக்கு சிறுகதை சார் என்ன முடியும், நீங்கள் என் மேலே ரொம்பவே அதிகமாக எதிர்பார்க்குறீங்க என்ன. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சிறுகதைன்னா 2 கேரக்டரு, ஒரு சம்பவம், ஒரு முடிவு. ஒரு நாவல்னா பல சம்பவங்கள், பல கேரக்டர்கள், ஒவ்வொரு அத்தியாயத்திலும் முடிச்சு போட்டு போய் கடைசியில் முடிச்சு அவுத்துருங்க, அவ்வளோதான் நாவல் அப்படி ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார் அவர். சார் ட்ரை பண்ணுறேன் சார். அதெல்லாம் முடியாது, ஆசிரியர் சொல்லிட்டாரு, உங்களை வந்து ஒரு நாவல் எழுத சொல்லிட்டார். அப்போ நான் யோசித்தேன், எல்லாருமே வந்து குடும்ப கதை எழுதுகிறாங்க, சரித்திர கதை எழுதுகிறாங்க, ஆசிய கதை எழுதுகிறாங்க, க்ரைம் கதை சுஜாதா பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா நவீன விஞ்ஞானத்தை அவர் வந்து நல்லா படித்தவர், அதனால் அது எழுதுகிறாரு. ஆனால் அவருடைய கதைகள் வந்து சிலது புரியலன்னு சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கதை நல்லா இருக்குது, விஞ்ஞானம் புரிய மாட்டேங்குதுன்னு அதை நான் பிடிச்சேன். அதாவது இந்த விஞ்ஞானத்தையும் வந்து எளிமையாக்கி, ஏன்னா நான் வந்து ஒரு பள்ளி ஆசிரியனாக இருந்திருக்கேன். அதனால் ஒரு வாசகருக்கு, ஒரு எளிய வாசகனுக்கு, அதாவது ஒரு ஆட்டோ டிரைவர், இல்லைன்னா ஒரு போர்ட்டர், இல்லைன்னா ஒரு லேமேன், ஒரு கிராமத்தில் இருக்க படிக்காத ஒரு 6ஆம் வகுப்பு 8ஆம் படித்தவனுக்கு கூட விஞ்ஞானம் என்னன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எளிமைப்படுத்தி கதை சொன்னால் என்னன்னு சொல்லி முதல் கதை வாடகைக்கு ஒரு உயிர் அப்படிங்கிற ஒரு கதை.